துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட வாகனம் தொடர்பில் காணொலிகள் எல்லாம் வெளியில் வந்திருந்தது. இந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய நெத்தி பொட்டில் துப்பாக்கிச்சூடு பின்னாலிருந்து சூடு நடத்தியதனால் அவருடைய நெத்தி பொட்டிலிருந்து அந்த துப்பாக்கி தோட்டா வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்ற தகவல்கள் கூட அங்கிருந்து வர தகவல்கள் கூட வெளியாகி இருந்தது. இப்போ இது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுவதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழ் மக்களினிடையே அல்லது தமிழ் பேசுகின்ற உறவுகளினிடையே பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு 17 வயது சிறுவன் மீது வாகனத்தை நிறுத்தலை, அதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. உண்மையிலுமே போலீஸாருக்கு வாகனத்தை யார் ஓட்டுனது, சிறுவன் ஓட்டுனானா பெரியவர் ஓட்டுனாரா அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு வாகனத்தை நிறுத்தாத போது அதோட டயரில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம், அல்லது வேற எங்காவது துப்பாக்கிச்சூட்டை நடத்தி வாகனத்தை நிறுத்த முற்பட்டிருக்கலாம். தூக்குன உடனே கண்ணை வச்சு நெத்திப்பட்டில் சுடுறதோ அல்லது தலைக்கு மேலே சுடுறதோ அப்படின்னு ஒரு குற்றவாளி ஓடினாருன்னு சொன்னால் அந்த குற்றவாளிக்கு காலுக்கு கீழே தான் துப்பாக்கிச்சூடு நடத்தணும் என்ற அதிகாரங்கள் சட்டங்கள் எல்லாம் இருக்குது. முட்டு காலுக்கு கீழே தான் துப்பாக்கிச்சூடு நடத்தணும் அப்படின்ற சட்டங்கள் கூட நாட்டில் இருக்குது. எனவே இல்லை போலீஸாரை தாக்க வந்தாங்க அல்லது போலீஸார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றாங்க அப்படின்றத ஒரு பேரில் இவங்களும் போலீஸாரும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க. அது தொடர்பிலான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பாதாள உலக குழுவினர்களுடைய அந்த துப்பாக்கிகள் ரவைகள் மீட்பு அல்லது போதைப்பொருள் மீட்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரம் அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுட பார்த்துருப்பாங்க. அப்போ போலீஸார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பாங்க. இது இவ்வளவு தூரம் போலீசார் அறிவிப்பில் வெளிவந்திருக்கும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடை போலீஸார் நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஹயஸ் வேனை நிறுத்த பார்த்துருக்குறாங்க அல்லைப்பிட்டி பகுதியில் வச்சு. ஆனால் நிறுத்தாததுனால துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் துப்பாக்கிச்சூடு எங்கே நடத்தணும், எப்படி நடத்தணுன்ற சட்ட வரைமுறைகள் அல்லது சட்டத்திற்குள்ள சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் போலீஸார் இந்த துப்பாக்கிச்சூடை நடத்தணும் என்ற கோரிக்கை கூட